இவ்ளோ ஸ்மார்ட்டா ஒரு விஷயத்த கணிக்குது? அதை யோசிக்கிறதுக்கு என்னென்ன வழிகளையெல்லாம் பயன்படுத்துது? வாங்க இந்த சுவாரஸ்யமான கேள்விக்குள்ள போய் பதில் தேடலாம். சரி, இப்போ நீங்க பாக்குற இந்த படம் தான் நம்மளோட மேப். மெஷின்ஸ் எப்படியெல்லாம் யோசிக்குது, கத்துக்குதுன்னு 6 வழிகளை நம்ம பார்க்க போறோம். இது ஒரு பெரிய டூர் மாதிரி. ரெடியா? வாங்க முதல் வழி என்னன்னு பார்க்கலாம். முதல் உத்தி, மரங்களை போல யோசிக்கிறது. கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல? ஆனா இது ரொம்ப சிம்பிளான ஒண்ணு. நம்ம ஒரு முடிவெடுக்கணும்னா எப்படி ஒன்னொன்னா யோசிப்போமோ அதே மாதிரி தான் இதுவும். இதுக்கு பேரு தான் டிசிஷன் ட்ரீ, அதாவது முடிவெடுக்கும் மரம். இது என்ன பண்ணும்னா, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண ஆமா அல்லது இல்லைன்னு பதில் சொல்ற மாதிரி வரிசையா கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பதிலுக்கும் ஒரு புது கிளைக்கு போய் கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துரும். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் சிம்பிளா பார்க்கலாமா? பாருங்க, முதல்ல ஒரு கேள்வி கேக்குது, அப்புறம் நம்ம சொல்ற பதில வச்சு ஒரு பாதையில போகுது, கடைசியா அதோட முடிவை சொல்லிடுது. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் இல்ல? இப்போ ஒரு சின்ன சிக்கல். ஒரே ஒரு மரம் மட்டும் முடிவெடுத்தா சில சமயம் தப்பா கூட போகலாம் இல்லையா? அதுக்கு பதிலா பல மரங்களை ஒன்னா சேர்த்து ஒரு காடு மாதிரியே முடிவெடுக்க வச்சா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட். சோ இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் என்ன பண்ணுது? ரொம்ப சிம்பிள். பல டிசிஷன் ட்ரீஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக வோட் பண்ணுது. யாருக்கு அதிக ஓட்டு கிடைக்குதோ அதுதான் சரியான பதில். இத கூட்டத்தின் ஞானம்னு சொல்லலாம். ஆனா இது மிஷின்களுக்கானது. சரி, மரங்களை வச்சு யோசிக்கிறத பார்த்தாச்சு. இப்போ 2வது உத்திக்கு போலாம். இதுல மிஷின்கள் டேட்டாவை 2 குரூப்பா பிரிக்கிறதுக்கு கோடு போடுது. ஆமாங்க, கோடு வரைஞ்சு பிரிக்குது. இதுல 2 முக்கியமான மாடல்ஸ் இருக்கு. ஒன்னு லீனியர் ரிக்ரெஷன், இன்னொன்னு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். லீனியர் ரிக்ரெஷன்னா ஒரு பொருளோட விலை மாதிரி ஒரு நம்பரை கணிக்கிறதுக்கு. லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்னா ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா, அதாவது ஆமா அல்லது இல்லைன்னு சொல்றதுக்கு. இங்க பாருங்க, இந்த 2 படமும் அந்த வித்தியாசத்தை அழகா காட்டுது. இடது பக்கம் ஒரு நேர்கோடு ஒரு மதிப்பு கணிக்குது. ஆனா வலது பக்கம் பாத்தீங்கன்னா அந்த எஸ் ஷேப் வளைவு ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட குரூப்ல சேர்றதுக்கான வாய்ப்பு எவ்வளோன்னு சொல்லுது. அந்த நேர்கோட்டுக்கு பின்னாடி இருக்கிற கணக்கு ரொம்ப சிம்பிள். y = mx + b. ஸ்கூல்ல படிச்சது ஞாபகம் இருக்கா? இதுதான் லீனியர் ரிக்ரெஷனோட இன்ஜின். இதை பார்த்து பயப்பட தேவையில்லை. அதே சிம்பிளான கோட்டை இந்த ஃபங்க்ஷனை வச்சு கொஞ்சம் மாத்தணும்னா நமக்கு நிகழ்தகவுகளை சொல்றதுக்கு அந்த எஸ் ஷேப் வளைவு கிடைச்சிடும். இப்படிதான் ஒரு கணக்கை வச்சு வேற ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றாங்க. அடுத்து சப்போர்ட் வெக்டார் மெஷின், அதாவது SVM. இதுவும் கோடு தான் வரையுது. ஆனா அதோட முக்கியமான நோக்கம் 2 குரூப்புக்கும் நடுவுல முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய கேப், அதாவது ஒரு மார்ஜின் உருவாக்குறது தான். அப்போதான் பிரிவினை ரொம்ப தெளிவா இருக்கும். சரி, இப்போ 3வது உத்திக்கு வந்தாச்சு. இதுல நாம பார்க்க போறது அண்டை வீட்டாரும் நிகழ்தகவுகளும். இது கொஞ்சம் வித்தியாசமான அப்ரோச். இதுல கோடு போடுறதுக்கு பதிலா ஒரு டேட்டா பாயிண்ட் அதோட பக்கத்துல இருக்கிறவங்களோட எப்படி இருக்கு, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குன்னு பாக்குறாங்க. இந்த அல்காரிதம் பேரு கே நியரஸ்ட் நெய்பர்ஸ், சுருக்கமா KNN. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு புதுசா வர்ற புள்ளிய அதோட பக்கத்துல இருக்கிற புள்ளிகளோட பெரும்பான்மை ஓட்டை வச்சு வகைப்படுத்துது. சிம்பிளா சொல்லணும்னா, அதோட பக்கத்துல யார் அதிகமா இருக்காங்களோ அதுவும் அவங்க குரூப்ல சேர்ந்துடும். இத ஒரு பழமொழி மாதிரி சொல்லணும்னா, உங்கள் அண்டை வீட்டார் எப்படியோ நீங்களும் அப்படியே. அடுத்து நம்ம பார்க்க போறது நேவ் பேஸ். இது நிகழ்தகவை வச்சு ஒரு நல்ல யூகத்தை சொல்லும். உதாரணத்துக்கு, ஒரு இமெயில்ல ஆஃபர், ஃப்ரீ, இப்போதே வாங்குங்கள்னு வார்த்தைகள் இருந்தா அது ஸ்பேம் மேலா இருக்க வாய்ப்பு அதிகம்னு இது கணிக்கும். ஒவ்வொரு துப்பையும் வச்சு முடிவுக்கு வர்ற மாதிரி. சோ இந்த நேவ் பேஸ் எப்படி யோசிக்குதுன்னு பார்க்கலாமா? 3 ஸ்டெப் தான். 1, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த வச்சு ஆரம்பிக்கும். 2, புதுசா கிடைக்கிற ஆதாரத்தை அது கூட சேர்த்துக்கும். 3, கடைசியா எல்லாத்தையும் வச்சு ஒரு கணக்கு போட்டு ஒரு யூகத்துக்கு வரும். அவ்வளவுதான். இது வரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் ஒரு மெக்கானிக் கிட்ட இருக்கிற டூல்ஸ் மாதிரி. ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு குறிப்பிட்ட கருவி தேவைப்படும் இல்லையா? வாங்க ஒரு தடவை எல்லாத்தையும் வேகமா பாத்திரலாம். டிசிஷன் ட்ரீஸ்னா சிம்பிளான ஃப்ளோ சார்ட்ஸ், ரேண்டம் ஃபாரஸ்ட்னா பல ஃப்ளோ சார்ட்ஸோட ஓட்டு, லீனியர் ரிக்ரெஷன்னா ஒரு நம்பரை கணிக்க, லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்னா ஒரு வகையை கணிக்க, SVMனா 2 குரூப்புக்கும் நடுவுல ஒரு பெரிய கோடு போடுறது, KNNனா பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேக்குறது, கடைசியா நேவ் பேஸ்னா நிகழ்தகவை வச்சு யூகிக்கிறது. பாத்தீங்களா? ஒவ்வொரு உத்தியும் ஒரு வேற வேற கருவி மாதிரி. இதுல எது பெஸ்ட்னு கேட்டா அப்படி எதுவுமே கிடையாது. எந்த பிரச்சனைக்கு எந்த கருவியை பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் மிஷின் லேர்னிங்கோட திறமையே. ஒரு மிஷின் உங்களை பத்தி ஒரு முடிவெடுக்கணும்னா அதுக்கு இப்படி 6 வழிகள்ல யோசிக்க முடியும். சிம்பிளான கேள்விகளை வச்சும் யோசிக்கலாம், இல்ல காம்ப்ளெக்ஸான நிகழ்தகவுகளை வச்சும் யோசிக்கலாம். இப்போ கேள்வி என்னன்னா, இதுல எந்த வழியில